சாந்தினி, இன்னைக்கு வந்து ஏன் ரொம்ப வெக்கப்படுறீங்க அலெக்ஸ்? நான் பார்த்ததே இல்லையா முன்ன பின்ன. இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜா மந்திரி படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க போறோம் இல்லையா? இன்னைக்கு அந்த டீம் தான் வர போறாங்கல்ல. ராஜா மந்திரின்ற பேர் கேட்ட உடனே நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், நான் ராஜா நீங்க மந்திரி அப்படி இருந்திருந்தா எனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிருப்பீங்க? கொஞ்சம் வந்து கோண கண்ணா, ஒன்றரை கண்ணா, மூக்கு கொஞ்சம் கோணையா, பல்லெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து, அப்புறம் இந்த அருக்காணி முடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அழகான கூந்தல் இருக்கும் உங்களுக்கு. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க அலெக்ஸ். உங்களுக்கு நான் எப்படி தெரியுமா செலக்ட் பண்ணிருப்பேன்? சொல்லுங்க. நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க நான் வந்து குலவரி காட்டுல பேசுறேன் இப்ப அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து உலகத்திலேயே ஒரு அழகான ஒரு பையனா வந்து பாத்து கட்டி. ஏன் சொல்லுங்க? ஏன் நீங்க எனக்கு சொன்ன பொண்ணு மாதிரி உங்களை மாத்திட்டு இருப்பேன் நான். யோ பட் நம்ம ராஜா மந்திரியா இருந்தப்பவே இவ்ளோ கலாட்டாவா இருக்குல்ல, அப்ப இந்த டீம் எவ்வளவு கலாட்டாவா இருப்பாங்கல்ல. உண்மையாவே பாத்தீங்கன்னா காளி வெங்கட்டும் சரி இவர் கலையும் சரி அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது. அதுவும் செம்ம கலாட்டாவா இருக்கு போது நினைக்கிறேன் இந்த படம்ல. ஆமா, சோ அந்த டீம் ரொம்ப நேரமா பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்ட்ரோ குத்து முடிப்போனே. சோ அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் பண்ணிடலாம். So let's welcome team Raja Mandiri. வணக்கம் காளி, கலை, எல்லாரோட பேரும் எனக்கு தெரியல, சொல்லிடுவேன் ஃபுல்லா. எல்லாரும் நீ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா சொல்லுவாங்க. காளி வெங்கட் சார், கலையரசன், ஷாலின் ஜோயா, அவங்க வந்து டைரக்டர் உஷா கிருஷ்ணன், அப்புறம் ப்ரொடியூசர் மதியழகன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. இப்போ இந்த கதை வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு கதையா தெரியுது. பார்க்கும்போதே வந்து ஒரு கிராமம், ஒரு பிரதர் பாசம், இந்த மாதிரி ஒரு கதைக்களம் ஏன் திரும்ப? இல்லை, இந்த ராஜா மந்திரி பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஃபிலிமு, என்டர்டெயின் பண்ணணும் அது, அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியணும். இதுதான் எனக்கு ஒரு படத்தில் பிடிக்கும். ஸோ நான் படம் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நான் என்னோட இது வந்துட்டு நான் ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துலேருந்து வரேன், ஒரு குக்கிராமத்துலேருந்து வரேன். ஸோ எனக்கு என் ஊரில் நான் பார்த்த மனுஷங்க எல்லாரையும் வச்சு அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி என்னோட ரியல் லைஃப்லேருந்தும் கொஞ்சம் சேர்த்து, ஸோ அப்படி ஒரு கதை பண்ணேன். அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை அப்ரோச் பண்ணும்போது நான் 2-3 கதைகள் சொல்லி அப்ரோச் பண்ணாலும் இந்த கதைக்கு தான் எனக்கு ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம ராஜா மந்திரியை நம்ம ஃபர்ஸ்ட் படமாக பண்ணுவோம் அப்படின்னு. உங்கள் சொந்த ஊர்லேயே ஷூட்டிங் பண்ணீங்க இல்லையா? இல்லை, என் சொந்த ஊரில் ஷூட்டிங் பண்ணோம். நாங்கள் லொக்கேஷன்லாம் தெரியும். அதுக்கப்புறம் மன்னார்குடியில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ கலை எப்படி, யார் கூட உங்களுக்கு ஜாஸ்தியாக போட்டி நடிக்கும் போது? காளி வெங்கட் கூடயா இல்லை ஷாலின் ஜோயா கூடயா? பயங்கரமா 2 பேரோட பெரிய போட்டி தான். 2 பேரோட பெரிய போட்டி தான். இவரு கூட போட்டி போடுற அளவு நான் இன்னும் வளரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஆசீர்வாதத்தில் தான் நான் நடிச்சே இருக்கேன் படத்தில். ஸோ அவர் கூட உண்மையாகவே பயங்கரமாக நடிக்கும் போது பயம்லாம் இருந்தது. பட் ஆனால் ஜாலியாக இருக்கு. பயம்லாம் பயம் அந்த பயம் கிடையாது. இவன் வந்து நம்மளோட பயங்கரமாக நடிச்சிருவான் அப்படின்னு இருந்தது. ஆனால் பரவாயில்ல, எப்படி நம்ம பண்ணுறது தான் பண்ண போகிறோம். எப்படி இருந்தாலும் ஆனால் பரவாயில்ல, ஒழுங்காக பண்ணலன்னா பண்ணிட்டு எப்படியும் ரிசல்ட் தெரியும். காளி பார்க்கும்பொழுது பயங்கர ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ஒரு சாங் பார்த்தோம், எதிர்த்து விட்டு காளி ஃப்ளவர். ஆமா ஆமா, ஃபுல் பாட்ல ஈன்னு வந்து காளி வெங்கட் வராரு. படம் பிடிக்கிறது என்ன ரொமான்ஸ். பொதுவாகவே நமக்கு வந்து அது சிரிப்பு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போச்சு. சிரிச்சுட்டே இருந்து அது இல்லை, அந்த பாட்டில் மட்டும்தான் அந்த பாட்டு அந்த காஸ்டியூம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக இயல்பு, அந்த வேட்டி சட்டை அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த படத்தில் வந்து என்ன உங்களோட கேரக்டர் என்ன புதுசாக தான் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கிராமிய ஒரு ஆளை பார்க்க முடியுமா உங்கள் மூலிமா? ஆமாம், நானும் கிராமத்து ஆள் தான் இப்போ பொதுவாகவே. ஸோ அதில் வந்து இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரியல் லைஃப்பை கொஞ்சம் நெருக்கமான ஒரு கேரக்டர். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடிக்க முடிஞ்சிச்சு. எல்லோரும் பாராட்டுறாங்க, ரொம்ப அப்படி நிஜமான ஒரு கேரக்டர் பார்த்த மாதிரி இருக்குன்னா அது காரணம் என் லைஃப்பில் நடந்த பல சம்பவங்கள் இந்த படக்குள்ளே இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சப்ஜெக்ட் எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்டில், அதுவும் கலை, காளி கூடலாம் நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் ஃபர்ஸ்ட்டில் தமிழில் பண்ண ஒரு ஃபிலிம். இப்போ உஷா என்ன அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு க்ரூ பற்றி ஒரு வெளிய ஐடியா அது எதுவும் இல்லை. எனக்கு கலையோட படம் ஒர்க் அதெல்லாம் நான் பார்த்தவே இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த க்ரூ அண்ட் ஆல். பட் ஐ அக்செப்ட் த ஸ்டோரி ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர் பேஷன். ஸோ வென் ஷி narrated the script and all, I really liked it very much, and especially my character too. அது ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். At the same time she is very bold. So after committing the film, I came to know that this is such a brilliant team. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, ப்ரொடியூசர் அவங்க சொல்லும் போது நான் நிறைய கதைகள் நரேட் பண்ணேன், பட் இந்த ஒரு ஸ்டோரி தான் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நிறைய கதை சொல்லி அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணீங்களா? இல்லைங்க, எனக்கு வந்து இவங்க ஒரே தடவை தான் சொன்னாங்க இந்த படம் பண்ணணும்னு சொல்லி. நான் ஆக்சுவலாக எப்படி படம் நான் பண்ண அக்செப்ட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். மெட்ராஸ் படம் பார்த்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இந்த பையனோட ஒரு படம் பண்ணணும்
அப்படிதான் பையன் சொல்லுவார், ஹீரோ சார் அவர் சார் நீங்க சொல்லும்போது ஒரு மூஞ்சில வெக்கம் வழிஞ்சது நீங்க செம்மையா பண்ணிருப்பாரு. அவன் வைஃப் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை படம் பார்க்குறோம், சாட்டர்டே வந்து கொரியோகிராஃபர் பாபி மாஸ்டர் ஃபோன் பண்றாரு, சார் ஒரு படம் பண்ணணும், ஹீரோ யாருன்னு கேட்டேன். கலையரசன். எனக்கு ஷாக், நம்ம நேற்று பேசுகிறோம், இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சரி என்ன சண்டே இங்கே வந்தேன், முத்தையா சார் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த படத்தில். ஸோ வந்துட்டு கடகடன்னு கதை சொன்னாங்க. பார்த்துட்டு நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவங்களை கேட்டேன், கலையரசன் எப்படி இந்த காமெடி ரோல் பண்ணுவார்? ஏன்னா நம்ம அவ்வளோ பயங்கரமாக அவரை பார்த்துட்டு ஸோ திடீர்னு அவர் காமெடி ரோல் எடுப்போம். இல்லை சார் நான் அதுக்கான ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி க்ளீனாக இருந்தாங்க. அவங்க ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி போட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒர்க் பண்ணி 20 மினிட்ஸ் அவர் காமெடி உண்மையாக பண்ணுவார்ன்றதை அவங்க எனக்கு ஷோ பண்ணாங்க படம் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அதை க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. யார் ஆர்டிஸ்ட்ன்றதை க்ளீனாக இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டின் பிரபார் மியூசிக்கு, கேமராமேன் பிஜி முத்தையா, எல்லாரோட ஒத்துழைப்பு. காளி கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. கலைக்கு இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன். ஹீரோயின் இவங்களுக்கு செம க்யூட்டாக ஜோதிகா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஒரு இயல்பாக ஒரு மலையாள படம் நம்ம பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தமிழ் வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வருமா இல்லை வந்து வராது, கொஞ்சம் கொஞ்சம் வராது, கேட்கும்போது கொஞ்சம் புரியுது. ஓகே, கொஞ்சம் புரியுது அவங்களுக்கு. அதுக்கு நடுவில் வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபிலிம்களுக்காக தமிழ் வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது டைம் எடுத்துக்குவீங்களா? டைலாக்ஸை வந்து மகப் பண்ணி பண்ணுவீங்களா இல்லை எப்படி? அவங்க ரொம்ப எனக்காக மலையாளம் டைரக்டர் வந்து பயங்கரமா மலையாளம் பேசுறாங்க. எல்லாரும் அவங்க பேசுவாங்க. டைரக்டர் வந்து பயங்கரமா மலையாளத்துல வந்து லிட்டரேச்சர் லெவலுக்கு மலையாளம் அப்படிங்களா? ஆமா. ஸோ அதனால அவங்க வந்து மலையாளத்துல சொல்லி கொடுத்து மலையாளத்துல சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்பாட்ல பேசுறது மட்டும் தமிழ்ல பேசுவாங்க, மற்றதெல்லாம் அவங்க 2 பேரும் மலையாளத்துல. ஷாலினி கமிட் பண்ண பிறகு டயலாக்ஸ் எல்லாமே தங்கிலீஷ் அமைச்சிட்டோம். ஓகே, எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டோம். அவங்க சீன்ஸஸ் எல்லாமே படிச்சு டயலாக்ஸ் எல்லாமே மக்கப் பண்ணி அப்படிதான் வந்தாங்க. சரி, உஷா மேம் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டைரக்டர்? இல்ல அந்த மாதிரி கிடையாதா? ஸ்ட்ரிக்ட்லாம் சொல்ல முடியாது. தான் நினைச்ச விஷயம் வரணுன்றதுக்காக சாதாரணமா அப்படி பவ்யமா ஆரம்பிச்சு ஆக்ரோஷமா மாறி பயங்கரமா கோவப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணி திரும்ப வந்து முடிஞ்சோடனே ஒரு 20 டேக் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நமக்கு தான் நடிகை தெரியலையோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னதான் வேணும் நீங்க சொல்லுன்னா எனக்கு தெரியல நீ பண்ண அப்படின்வாங்க. ஏங்க எல்லாமே பண்ணியாச்சுன்னு. சரி 20 டேக் போயிடுச்சு, சரி நீ ஃபர்ஸ்ட் ஒரு டேக் பண்ணலாம், அதே மாதிரி பண்ணாது. இது ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காமெடியாக ஒர்க் அவுட் ஆகணும் போது நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரியல் லைஃப்ல ஜாலியாக இருக்கிற ஆள் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் உருவமாகவும் முகமாகவும் கொஞ்சம் ரஃப்பான ஆளா. ஸோ அதனால வந்து இந்த கேரக்டர் பண்ணணும் போது பயங்கரமாக ஒரு யோசனை இருந்தது, நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா. அதான் மதியழகன் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒத்துப்பாங்களா, அதுக்கப்புறம் காமெடிலாம் வந்து ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், அது வந்து பண்ண முடியுமா, நம்ம பண்ண அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது இல்லாமல் அது பாடி லாங்குவேஜ்லாம் ஒர்க் பண்ணோம், சீன்ஸும் பயமா அப்படின்னும் போது ரொம்ப யோசித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணதை சொன்ன சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஹியூமரஸ் டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக எழுதியிருப்பாங்க, செம்மையாக டைலாக் எழுதிருக்காங்க, ஓகே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக நடிச்சு வந்து அது ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இவ்வளோ ஃபன்ஃபுல்லான ஒரு டீம் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபன்ஃபுல்லான ஃபிலிமுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மியூசிக் இருக்கு இல்லையா? அதுக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. ஸோ அவர்லாம் வந்து அவர் என்ன இந்த பேக்ரவுண்டில் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எதிர்த்த வீட்டு காலிஃப்ளவர் பாட்டை பற்றி நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் பார்க்கணும் இல்லையா? ஆமாம், சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம். இது ராஜா மந்திரி ஒரு சிறப்பு பார்வை. வெல்கம் பேக் டு ராஜா மந்திரி ஒரு சிறப்பு பார்வை. ஓகே, சாந்தினி, நம்ம ஜஸ்டின் பிரபாகர் இருக்காருல்ல, அவர் வந்து எப்பவுமே பண்ணையாரும் பத்மினியும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல வந்து கலக்குவார் இல்லையா? ஸோ இந்த படத்துல வந்து எப்படி மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் வந்து ஒரு கிராமிய டச்ல இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அவர்கிட்ட டேரக்டா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஹாய் ஜஸ்டின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்கெல்லாம் வெளியே போயிட்டு போயிட்டாங்க, நான் ஒரு பாட வைக்கணும். ஓகே, சொல்லுங்க. ஸோ செகண்ட் டைம் ஐ திங்க் நீங்கள் ஒரு கிராமிய சப்ஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் உஷா மேம் கேட்டாங்க, நீங்கள் என்னென்ன ரெஃப்யூஸ் பண்ணீங்க? இல்லை, சிச்சுவேஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த சாங்கில் என்னென்ன வரும்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கம்போஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஒரு அளவுக்கு ரஃபாக என்னென்ன வரும் விஷுவல்ஸ்க்கு அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படி தான் இது பண்ணோம். ஸோ ஜஸ்டின்னாலே வந்து மெலடி அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் ஏதாவது குத்து சாங் இருக்குது? ஒன்று இருக்குது, ஒரு நாட்டுப்புற அந்த ஒரு ரிலேட்டடாக இருக்கும், தெருக்கூத்து மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒன்று பண்ணியிருக்கோம். எதிர்வெட்டு காலிஃப்ளவரே நீங்கள் தானே எழுதுனீங்க? அது எப்படி காலி சார் இமேஜின் பண்ணி எழுதுனீங்களா? இல்லை, எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு காரணம் காலின்னு தான். அவர் காலிஃப்ளவரேன்னு வரும், இன்னொன்று காலி பாட்டில் நீ தான் வரும். அதுவும் நான் சும்மா அந்த அவர் பேர்லேயே ஏதாச்சும் பண்ணலான்றப்ப இதெல்லாம் கிடச்சி. எழுத்த
வீட்டு காலிஃப்ளவரே, என்ன காதலிக்க பிறந்த இளவரே, தினமும் பார்க்கும் தின மலரே, உன்னை புரட்டி படிக்க நானும் வாரேனே. நான் வந்து கலைக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம். நீங்கள் வந்து ஜாம் பேக்டாக நிறைய ஃபில்மோட இருக்கிறீங்க. இப்போ ஸ்பெஷலாக வந்து கபாலி படத்தில் வந்து நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி என்ன பண்ணார்? அதான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு முறையாக தலைவரை நேரில் பார்த்துன்னு தான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன் சினிமாவுக்கு. அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு தெரியல. அது ரஞ்சித் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் லைஃப் கொடுத்தார் நமக்கு. ஸோ வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதாவது ஒரு 40 நாள் ஒரு கனவு மாதிரியே இருந்தது. அது திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. பட் தலைவர் என்ன சொன்னாரு உங்க ஆக்டிங்லாம் பார்த்துட்டு? மெட்ராஸ்ல நல்லா நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னாரு பயங்கரமா. அப்புறம் இந்த படத்துல நிறைய எல்லாரையும் பாராட்டினார், நான் மட்டும் பாராட்டு வாங்கல. பட் ஆனா வந்து அதான் அவர் எல்லாருமே அவருக்கு பிடிச்சிச்சுன்னா இமீடியட்டா அப்ரிஷியேட் பண்ணுவார். என்ன கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட நேர்ல பார்த்து? வந்து எல்லார்கிட்டையும் சமமா ட்ரீட் பண்ணுவார், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார், ஜாலியாக இருப்பார். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள், சிம்பிள். வந்து அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் போய் அவர்கிட்ட கரெக்ஷன் சொன்னாலும் டேரக்டர் எது சொன்னாலுமே எதுவுமே மைண்ட் பண்ணாமல் திரும்ப ஒன் மோர் எத்தனை நாளும் பண்ணுவார். ரொம்ப கூலாக இருப்பார். ஓகே ஓகே. கலி, நீங்கள் வந்து யூனிக்கான சப்ஜெக்டாக சூஸ் பண்ணி நடிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு அமைஞ்சிருதா? இந்த கேள்வி வந்துடுது. இல்லைங்க, நான் சூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. அவங்க தான் என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரோலுக்கு இது சரியாக இருப்போம் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுனால தான் இது அமையுது. ஓகே. இல்லை இப்போ வந்து இந்த படம் ஸ்பெஷலாக வந்து உங்கள் கரியரில் வந்து என்ன மாதிரி ஒரு வேற டோன் காட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் எவ்வளோ வில்லேஜோடைய நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், இது என்ன இந்த படம் மட்டும் என்னென்னா எனக்கு அதான் நான் எல்லார்ட்டையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நான் நடித்த இந்த கேரக்டர் வந்து என்னோட ரியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் தான் வேறுபட்டிருக்கும். மற்றபடி ஆல்மோஸ்ட் நான் தான் இது அந்த கேரக்டர். அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டர் வேறு. ஏன்னா இதையே நம்ம சரியாக பண்ணலைன்னா நமக்கு இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுன்ற லெவலுக்கு எனக்கு பர்சனலாக அப்படி ஒரு சேலஞ்ச் இருந்தது. இதுதான் நம்ம மியூசிக் டைரக்டர் இருக்கிறதுனால நம்ம இப்போ எதிர்த்து விட்டு காலிஃப்ளவர் அப்படியே க்ரூவா பாடினாலும் சரி, இல்லை காளி வெங்கடனாவும் ஆடியோ செக் பண்ணும்போது கேட்டோம் நாங்கள். கூட்ஸ் வண்டி நீதான், தண்டவாள நான் தான், நெஞ்சு தடக்கு தடக்குன்னு ஆடுது, டூரிங் டாக்கிஸ் நீதான், ஆப்பரேட்டர் நான் தான், மோகம் பாட்டை போட்டு முகம் காட்டுவேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், பண்ணையாரும் பத்மினிக்கும் இந்த ஃபிலிமுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் காமிச்சிங்க? இதை வேற ஷேடில் பண்ணீங்க இதோட மியூசிக்? இல்லை அதோட ரெண்டுமே பேக்ட்ராப் வில்லேஜ் தான். ஆனால் அதோட எமோஷன்ஸும் இதோட எமோஷன்ஸும் வேறு. அது ஒரு காருக்கு அது கனெக்டடாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கிறதா இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்டும் அதை மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கிராண்டாக கார் வரப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து காளியண்ணனுக்கு தனியாக, கலைசாருக்கு தனியாக அந்த மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற லவ் வந்து அவங்களோட கேரக்டருக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி லவ் பார்க்குறாங்க. ஸோ மியூசிக்கும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே. உங்களுடைய காம்பினேஷன் பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து டார்லிங்லேயும் நீங்கள் வந்து உங்கள் காம்பினேஷன் வந்துருந்தது, சிரிக்க வச்சிங்க எல்லாரையும். அதே மாதிரி இந்த ஃபிலிம்லேயும் வந்து உங்கள் காம்பினேஷன் இருந்தது. ஸோ இந்த லைக் ப்ரோ அப்படின்றது வந்து உங்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை, இதோட நாங்கள் 3வது படம் நினைக்கிறது சேர்ந்து நினைக்கிறேன்ல 3வது படம் உரிமைன்னு ஒரு படம் பண்ணோம். அப்புறம் டார்லிங் 2, ராஜா மந்திரி. ஆனால் 3த்துல இதுதான் வந்து நாங்கள் 2 பேரும் பயங்கர 2 பேருக்கும் அதிகமான சீன்ஸ் இருக்கிற இந்த படம் தான். அதே மாதிரி அண்ணன் தம்பியா வந்து நிறைய பேர் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தான் சொன்னாங்க வந்து அதாவது ஹீரோயினோட இந்த கெமிஸ்ட்ரியோட உங்க அண்ணனோட கெமிஸ்ட்ரி தான். ஒரு இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் அண்ணனா தம்பியாக இருந்தால் ஒரு விஷயம் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக பாசம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் ஃபேக்காக ஒரு கோபம் இருக்கும்ல, தம்பி மேலே அண்ணனும் அண்ணன் மேலே, அது அந்த மாதிரி ஃபேக்காக ஒரு கோபமும் அதே நேரத்தில் உண்மையான பாசமும் வந்து இலைமறை காயாகவே இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே அலெக்ஸ், இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் தான் ப்ரொடியூசருமே. தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? நல்லா தெரியுமே. பிஜி முத்தையா அவரை பற்றி தானே சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து இப்போ வரப்போகிறது இல்லை. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம மீட் பண்ணி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? எஸ், இது ராஜா மந்திரி ஒரு சிறப்பு பார்வை. வெல்கம் பேக். இது ராஜா மந்திரி ஒரு சிறப்பு பார்வை. ஓகே அலெக்ஸ், இப்போ வந்து இன்னொரு பர்சனாலிட்டி வந்து நம்ம டீம் இன்ட்ரோல ஜாயின் பண்ணியிருக்காரு. வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ப்ரொடியூசர் பிஜி முத்தையா அவர்கள். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசரா மாறி இருக்கீங்க. ஸோ ஏன் உஷா கிருஷ்ணன் மேமோட ஸ்டோரியை தான் எடுத்து பண்ணணும்? இல்லை, இது அவங்க ஸ்டோரி தான் எடுத்து பண்ணணும்னு பிளான் இல்லை. ஆக்சுவலி இது படம் வந்து இது உஷாவோட நம்பிக்கை தான் இந்த படம் வந்தது. என்னன்னா இவன் இந்த படத்தை பண்ணுவான் அப்படின்னு என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை.
ஸோ அதை வந்து நான் மூவ் பண்ணேன். அது மதி சார் அந்த ஸ்கிரிப்ட் வச்ச நம்பிக்கை. கலை வந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு கலை வச்ச நம்பிக்கை, காளி வச்ச நம்பிக்கை, இதுதான் அந்த படம். ஸோ பட் ஏன் நீங்கள் திடீர்னு சினிமாட்டோகிராஃபராக இருந்த நீங்கள் எதுக்கு திடீர்னு நான் ப்ரொடியூசராக மாறணும் அப்படின்னு? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்தோம். ஓகே. ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம், அது நடக்கல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், கேமரா வாங்கியிருக்கேன், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அது எல்லாமே அது பண்ணது எல்லாமே பேஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அது இந்த படம் மூலியமாக நடந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து உஷா தான். ஏன்னா உஷா வந்து நான் என்கிட்ட வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்ட்லாம் சொல்கிறாங்க, இந்த படம் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் கேமராமேனாக இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்டை சொல்லி இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோடு வந்தாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற உழைச்சேன், அதுதான் படமாக மாறிச்சு. அதுதான். ஓகே. பா ரஞ்சித்தும் சுசீந்திரன் சார் 2 பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரஞ்சித் சாருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஸ்கிரிப்டாக நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன், எல்லாமே இருக்குது. ஒன்றும் அதை தாண்டி நமக்கு உள்ளே இருக்கிறது என்னன்றதை நம்ம என்ன ஆனாலுமே யாருக்குமே கடத்த முடியாது. அது நம்மளுடைய படத்தில் தான் அவங்க பார்க்கணும். ரஞ்சித் சார் வந்து பார்க்க வரும்போது சரி உஷா கூப்பிட்றா போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தார். வந்து ஃபஸ்ட் சீன் வந்துட்டு ஓகேன்னு செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் வந்துட்டு சிரிக்க சிரிச்சாரு. அதுக்கப்புறமா கைத்தடி சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்துட்டு இடையில விசில் அடிச்சு அப்படிலாம் பண்ணார். இடையில அப்புறம் படம் வந்துட்டு டுவார்ட்ஸ் இன்ட்ரோல் வந்துருச்சு. இன்ட்ரோல் முடிஞ்சு பிரேக்லாம் எடுக்க வேணாம், அப்படியே செகண்ட் ஆஃப் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவைலாம் பார்த்தாரு படத்தை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்துட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, படம் செம்ம லைவாக இருக்குது, எனக்கு அப்படியே அட்டகத்தி வந்துட்டு ஒரு வில்லேஜில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அட்டகத்தில் இருக்கிற அதே மாதிரியான ஒரு அம்மாவாக இருக்குது, அதே மாதிரியான ஒரு வீடாக இருக்குது, எல்லா கேரக்டருமே ரொம்ப ரியல் லைஃப் கனெக்டிங்காக இருந்துச்சு. செம்மையாக அப்படி இருக்க உஷா உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் சொன்னார். அதை தாண்டி அதை மட்டும் சொல்லாமல் காளி வெங்கட்ட போய் ஸ்பாட்லேயே போய் பாராட்டினாரு. கலையை வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சீனையும் மென்ஷன் பண்ணிலாம் சொன்னார். சர்க்குணன் சார் அவர் வந்து என்னன்னா அவரோட ஊர் தான் ஷூட் பண்ணோம். மன்னார்குடி வந்து அவரோட லொகேஷன்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லையும் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் ஹெல்ப் பண்ணாரு. ஸ்லாங்குக்கு அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஸ்பாட்ல வந்துட்டு அவர் வீட்ல இருந்து சாப்பாடு ஐயோ சாப்பாடு வேற லெவல் சாப்பாடுலாம். ஸோ அவர் அடுப்பாரு. ஐயோப்பா சார் ஞாபகப்படுத்தாதீங்க சார் அதை. திரும்ப பசிக்கு அதுக்காகவே மன்னார்குடி போயிடலாம். அந்த மாதிரி சர்க்குணன் சாரோட ஹெல்ப் ரொம்ப பெருசு. அதே மாதிரி சுசீந்திரன் சார் வந்து படம் பார்த்துட்டு அவரோட சஜஷன்லாம் சொன்னார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சதுரங்க வேட்டை வினோத் சார் வந்து பார்த்தாரு, அவரும் நிறைய சஜஷன் சொன்னார். இவங்க எல்லாரோட இதுவும் இந்த படத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சுசி சார் எனக்கு பயம். நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா சுசி சார் கிட்டே வெளில வந்து படம் பண்ணுற ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம அது மட்டும் தானே. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே ஓகே தான், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே உஷா நீ இது பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம் அதுதான். பட் சார்கிட்ட போட்டு காமிக்க மட்டும் ஒரு பயம் இருந்துச்சு. மற்ற ரஞ்சித் சார்லாம் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் அது பயம்லாம் இல்லை, என்னன்றது சொல்லட்டும் அப்படின்னு தான் இருந்துச்சு. சார் ஷோ பார்த்தாரு, பயங்கர பிஸியாக இருந்தார். அந்த டைமில் தான் வந்து உட்காந்தாரு. சாருக்கு ஒரு பெக்யூலியர் சிரிப்பு இருக்குது. அது எங்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காரோ அங்கே தான் சிரிப்பார். நம்ம படத்தில் வந்துட்டு ஒரு காளி வெங்கடோட ஒரு சீன் இருக்கும், அங்கே சிரிக்க ஆரம்பித்தார். படம் ஃபுல்லாக அப்படி சிரிச்சிட்டே இருந்தார். ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தாரு. செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு திரும்பவும் சாரே சொல்லட்டும் அப்படின்ட்டு நான் தயங்கி நின்றுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வந்தானே சார் வந்துட்டு செம்ம பெருமைப்படுத்திட்டார் என்ன, செம்மையாக இருக்கு உஷா, சூப்பராக இருக்குனார். நான் வந்துட்டு சார் எதுவும் சென்சாருக்கு நான் போகலை, எதாவது லேக் எதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்றுத்துலேயும் கை வச்சிடாத, படம் வந்துட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்து சூப்பராக இருக்குது, ஒன்றுமே பண்ணிடாத. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலசரவணன் காமெடி வந்துட்டு அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பொண்ணு அவ்வளோ லைவாக இருக்குது, ஹீரோயின்ஸ் 2 பேருமே அவ்வளோ லைவாக இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க பிரிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லி சார் அங்கே போய் டீம்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஸ்லாகிச்சு. டீம் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னையா சார் உன்னை இப்படி புகழ்றாரு, நீ வேலை பார்க்கும்போது கூட வந்துட்டு உஷா முழு நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன வேலை கொடுத்தாலும் ஓடிட்டே இருக்கும், என்னை கூட திட்டலாம் செய்வார். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், அந்த வேலையை பாரு, எதுக்கு எல்லா வேலையும் எடுத்துலாம் நீ போட்டு பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி திட்டலாம் செய்வார். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே யாராவது டெய்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க, சுசார் இன்னைக்கு மீட் பண்ண போனேன், சுசார் இது உன்னை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ஃபோன் பண்ணிலாம் வேறு விஷ் பண்ணார், நீ இன்னும் அதை பண்ணணும், டைட்டிலில் டிசைன்ஸில் ரொம்ப இது கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுன்னு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் எனக்கும் சாருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை, வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட நல்ல அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஓகே. அவர் என்கிட்ட சொன்ன எப்போது எல்லா விஷயமே என்னன்னா, உன்னோட 100% நீ கொடுத்துரு, அது அங்கீகரிக்கப்படாது, அது அவங்களுக்கு தேவைப்படாது, உனக்கு என்னென்னலாம் நீ பண்ணணும்னு நினச்சிரோ அதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். அது எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்செட் வரும்போதுமே இல்லை
ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகும்ல வேலை பார்க்குறோம் போது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆனாலுமே எனக்கு சார் சொன்னது ஞாபகம் வரும். சார் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஏதாவது ஒரு நான்சிக் நாளைக்கு எங்கேயாவது ஷூட்டில் ஆகும். அப்போ ஆகும்போது இது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா டேரக்டருக்கும் இது நடக்கிறது தான், இது பாலாவுக்கு நடக்கிறது தான், எனக்கு நடந்தது தான், அந்த மாதிரி எல்லா டேரக்டருக்குமே இது நடக்கிறது தான். அந்த சுச்சுவேஷனை உடஞ்சிடக்கூடாது, அதை ஒரு 5 நிமிஷம் அதை தள்ளி போடு, திரும்ப ஷார்ட்டுக்கு நீ வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே ஒரு டேரக்டராக மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அந்த எல்லா சுச்சுவேஷனுமே வந்துச்சு படம் பண்ணும்போது. அது எல்லாத்துக்குமே நான் அதை வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். அதெல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதான் சுசர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். அண்ட் அவர் வந்துட்டு நீ என்னை பெருமைப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லும்போது செம்மையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வேற எதுவும் வேணாம் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம ராஜா மந்திரி படம் வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்றது எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க மக்களுக்கு? இல்லை, இந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், போர் அடிக்காமல் போகும். தேட்டருக்கு வந்தீங்கன்னா உங்களை ஏமாத்தாமல் வெளில அனுப்புவோம். இந்த படம் நம்ம எல்லாரையும் நம்ம ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு பார்க்க முடியும். இவனை எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் நான், இல்லை எனக்கு தெரிஞ்சவன், என் ஊரில் இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆமாம், அதாவது வந்து ஒரு பயங்கரமான படம், தாறுமாறாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், வந்து அப்படின்லாம் இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு படம். ஜாலியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எந்த டென்ஷன் இல்லாமல், ஏன்னா இப்போ மக்கள் எல்லாமே அதை தான் விரும்புகிறாங்க. நான் வந்து வரோம் உள்ளே நாங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போனோம் அப்படின்னு வந்து அதே மாதிரி நல்ல படங்களை ஆதரிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம பக்கத்து வீட்டு ஃபேமிலி ஒருத்தர் நம்ம பார்த்து, இப்போ ஒரு கிராமத்தில் போய் ஒரு 10 நாள் ஒரு கிராமத்தில் இருந்துட்டு வந்தால் நமக்கு ஒரு திரும்ப வரும்போது ஃபீல் இருக்கும்ல, என்னடா செம்ம இடம், நான் இந்த மாதிரி நம்ம லைஃப்பை மிஸ் பண்ணுறமே அப்படின்னு இருக்கும் தெரியுமா நமக்கு சிட்டியில். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு லைஃபாக இருக்கும். காலி உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். சினிமாலேருந்து தான் நிறைய விஷயங்களை நம்ம எமோஷனலாக இப்போ ஒருத்தருக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் சினிமா மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலைனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உணர்வுகளையும் அதை வந்து டச் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஐ திங்க் நீங்கள் சொன்ன எல்லா காரணத்துக்காகவும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். அண்ட் சுசீந்திரன் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷனுக்காகவே கண்டிப்பாக அந்த படம் வந்து பயங்கர ஃபென்டாபிளஸான பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகணும்னு உங்களை வாழ்த்துறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபென்டாபிளஸான டீமோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த சாந்தனி மதிவாணன் அண்ட் அலெக்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் ராஜா மந்திரி. இது ஒரு சிறப்பு பார்வை.